ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துடைய ராசி பலன், அதாவது 2019 வருடம் மே மாதத்துடைய ராசி பலன் இப்பொழுது பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஷம் ராசி எடுத்துக்கலாங்க. மேஷம் ராசியில் இந்த மே மாதத்தில் எப்படி என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, அதாவது விகாரி தமிழ் புத்தாண்டில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய இது கண்டினியூஷன் தான். இது வந்து விகாரி வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறது. இப்போ வந்து மாதம் மாதம் நான் பிரித்து மே மாதத்துக்கு தனியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? மே மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது 2, 3, 4, 5 அதிபதி, 5ஆம் அதிபதி, மேஷத்தினுடைய 5ஆம் அதிபதியாக சூரியன் உங்களுடைய ராசியிலேயே மேஷம் ராசி மேலே மேஷம் லக்னத்திலேயே உச்சமாக இருக்கிறார். ஸோ இதனால் என்ன உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அரசியல் ஆதாயங்கள் கிடைக்குங்க. அரசியல்னால நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்க. செய்கிற ஒர்க்கில் அரசு உத்தியோகம் எதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு இணக்கமான போக்கு, நல்ல உயர்வு பதவிகள் கிடைக்கிறத வாய்ப்புகள், உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் டைம் இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அது நீங்கள் வந்து மிக திறமையாக செயல்படுவீர்கள். மற்றவர்கள் வந்து உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய மாதம் இது. இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய அறிவும் ஆற்றலும் மற்றவர்களுக்கு நீங்கள் கூறும் முறைகள், அதாவது ஒரு பக்குவம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு நல்ல ஒரு புகழை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு அதிபதியாகிய புதன் அங்கே நீசமாக இருக்கிறாரு. ஸோ நீசம் அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லை, மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர சொற்கள், சரிங்களா? இதனால் மேஷம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தனலாபம், பொருள் வரவு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். புதனால் நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு மாணவர்கள் படிக்கிற பாடங்களில் வந்து மிக முதன்மையான மார்க்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து புதனுடைய அனுகிரகத்தினால மாணவர்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. புதனால் உங்களுக்கு நல்லா ப்ளஸ் பாயிண்ட்ஸு நிறையாவே கிடைக்க போகுதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் அங்கேயே மீனத்திலே இருக்கிறார். அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க, விரைய செலவுகள் காணப்படும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரமடைந்து மீண்டும் விருச்சிக ராசியிலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு அது சுப செலவாக தான் மாறும். ஏன்னா 5ஆம் இடம், குருவின் பார்வை 5, 7, 9. ஸோ அந்த 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரனையும் புதனையும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அது சுபகாரியத்துக்காக ஒரு செலவு செய்கிறது, ஆன்மீக பயணங்கள் போகிறது, நல்லதுக்காக நீங்கள் செலவு பண்ணிங்க, அதுதான் சுப காரியங்கள். அதாவது ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நகை பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்குள்ள அத்தியாவசிய பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானது வாங்குறது, ஒரு நல்ல செலவு பண்ணுறது, நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது மே மாதம் 4ஆம் தேதி புதன் மீண்டும் மேஷ ராசிக்கே வராரு, அதாவது சூரியனோட இணைவு பெறுகிறார். இந்த டைம் வந்து மாணவர்களுக்கு மிக உன்னதமான காலகட்டங்க. நீங்கள் விரும்பிய கோர்ஸில் சேர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கிற யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளாலும் வாக்குனாலையும் உங்களுக்கு நல்லதொரு மதிப்பும் பேரும் புகழும் அடையக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் 4ஆம் தேதிக்கு புதன் வந்து மேஷ ராசியில் வர்றதுனால நல்ல எல்லாவுடைய செல்வாக்கும் மாணவர்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வேலை செய்பவர்களுக்கும் விரும்பிய தொழில் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது மேஷம் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா மாதம் முற்பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற, அதுக்கு பின்னாடி வந்து 7ஆம் தேதி வந்து செவ்வாய் பயிற்சியாகி புதனுடைய வீடாகிய மிதுனத்துக்கு செல்கிறார். இப்போ வந்து புதன் வந்து ராசியில் மேஷ ராசியில் இருக்கிறாரு. ஸோ செவ்வாயினுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் செவ்வாயும் இருக்கிறதுனால இது வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. எங்கள் வீட்டில் இருந்து நான் வந்து நல்லது பண்ணுறேன், நீ அவங்க வீட்டில் இருந்து நல்லது பண்ணு, அப்படி இப்படின்னு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு நன்மைகளை வந்து வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது ராகுவும் செவ்வாயும் இணைகிறதுனால உங்களுடைய போகிற இடத்துலக்கெல்லாம் ஒரு எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு அதில் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் வெற்றி தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் வந்து சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக தான் இருக்கும். அதே போல் மாதம் முற்பகுதியிலேயே குருவானவர் 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம், வீடு கட்டுற யோகம், வீடு மாற்ற சிந்தனைகள், அது வீட்டுக்காக ஒரு லோன் போடுறது, லோன் வாங்குறது, இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து மேஷ ராசிக்கு 11/5/2019 வர்றாரு. அதாவது சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்து விரயஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனாதிபதி, அதாவது 2க்கு அதிபதியாகவும் 7க்கு அதிபதியாகவும் இருக்கிற சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலே வந்து இணையிறதுனால உங்களுக்கு சொல்லும் செயலும் வந்து சிறப்பாக இருக்குங்க கிடைக்கிறது. அது தன்னுடைய மனைவி அல்லது அவங்களுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு அந்யோன்யம் உதவிகள் கிடைக்கிறது. கேட்ட இடத்துல வந்து பொருள் வரவு தன வரவுகள் தாராளமாக கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. அதாவது உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் செய்கிற வேலைகளில் இருந்த கொலிக்ஸ் கூட ஒர்க் பண்ணுற இல்லைங்களா, அவங்களாலையும் உயர் அதிகாரிகள்னாலேயும் உங்களுக்கு பெண்களால் மேக்சிமம் உங்களுக்கு சகோதரிகள்னாலேயும் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. அதே போல் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்திக்கும். ஏன்னா சனி கிரகம் வக்ரம், குரு வக்ரம், சனி வக்ரம் அடைந்தாலும் அதுலேயே தனுசுலேயே தான் இருக்க போகுது. ஸோ 9ஆம் அதிபதி வக்ரம் அடைந்ததுனால தந்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ரெண்டாவது 8இல், அதாவது மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், உடல்நிலையில் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கடைபிடிக்கணும். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அதுலேருந்து வேலையிலேருந்து தற்காலிகமாக நீங்கள் வெளியில் வர அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டுங்கனால நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தசாபதிகள் வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான் நல்லாயிருக்கு. உங்கள் உடல் ஆரோக்கியமும் வேலையில் வந்து ஒரு சகிப்புத்தன்மை இங்கே நிறைய இருக்கணுங்க. அது வேலையில் வந்து மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரி அப்படியே சரின்னு போயிட்டுருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக சொல்கிறதுன்னா, குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று மட்டும்தான். 8ம்னா பார்த்தீங்கன்னா பெரிய கடன்னு சொல்லலாம், உடலுடைய நோய்கள் சொல்லலாம், தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இதில் கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் பார்த்திங்கன்னா ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால வந்து உடலில் கொஞ்சம் ஆரோக்கியம் சீர்கேடுகள் இதெல்லாம் இருக்கிறது. அது வந்து 8 குருவில் இருக்கிறனாலையும் ராகு செவ்வாயினுடைய இணைவினாலேயும் உங்களுக்கு தொழிலையும் சரி உடல்நிலையின் ஆரோக்கியத்துலேயும் சரி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாகவும் இருந்துட்டு உங்களுடைய வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது வாக்கில், அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் இனிமை இருக்கணும். ரொம்ப ஹார்ஸாக பேசக்கூடாது. அடுத்தவங்கள தவறை வந்து நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு எதிரியாகிறீங்க. யார் ஒருவர் அடுத்தவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது சுட்டி காட்டுபவர் அவருக்கு எதிரியாகிறார். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் அவங்கள தவறே செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை பக்குவமாக எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். கூட்டி கழித்து பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியம், செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம், அது வேலை உயர் அதிகாரிகள்ட்ட கொஞ்சம் பக்குவமான போக்கு கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. நிறையா நீங்கள் வந்து சனி கேது இணைவினால் ஆன்மீக பயணம், வெளியூர் போகிறது வர்றது இதெல்லாம் வந்து, அதாவது வெளியூர்னால் வந்து ஆன்மீக சம்பந்தமான கோயில் குளங்களுக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு வாங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் அனுதினமும் வணங்குங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அதனுடைய அந்த கடவுளையே நீங்கள் வணங்கலாம். ஏன்னா மேஷராசிக்கு வந்து செவ்வாயினால தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படிங்கும்போது செவ்வாய்க்கு அதிபதியை பாருன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து பழனிமலை, திருச்செந்தூர் இந்த மாதிரி போயிட்டு வந்து அங்கே பூஜை இதெல்லாம் கலந்துக்குங்க. உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சரிங்களா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுடைய தனலாபம், பொருள் வரவு இதெல்லாம் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் வந்து மனைவினாலேயும் கூட்டாளினால ஒரு ஹெல்ப்பு, உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது, சரிங்களா. இப்போ சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஷம் ராசிக்கு மே மாதத்தை உடைய கிரகங்களை நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது ஒரு பொதுவான பலன்கள், சரிங்களா. இந்த பொதுவான பலன்கள் வந்து பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது, மைனஸ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். உங்கள் சுய ஜாதகத்தின் கோள்களின் அமைப்பும், தசா புத்திகள் எந்த இடத்துல இருக்குது, எந்த கோள்கள் நகர்வுகள் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை வச்சு தான் ஒப்பிட்டு இந்த ஜனனகால ஜாதகத்தையும் கோட்சார அடிப்படையில் உள்ள கோள்களின் நகர்வுகளையும் ஒப்பிட்டு தான் உங்களுக்கு முழு பலனை, அது முழுசாக ஒரு 99% வந்து சரியாக சொல்ல முடியும். சரி, அது வந்து கணிப்பு சரியாக இருக்கும், சரிங்களா. இப்போ சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள், பொதுவாக இப்படி இருக்கும் அப்படின்னு மறுமுன் காத்துக்கிறதுக்காக சொல்லப்படுவது மட்டும்தான், சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணணும், என்கிட்ட கன்சல்டேஷன் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கிட்ட தொடர்பு கட்டணம் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா, நீங்கள் விரும்பினால் மட்டும்.